வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வரலாற்று ஆவணங்கள் அலசும் இந்த ஒரு சிறப்பு விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்லைங்க. பலம் வாய்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவுல முதல் முறையா உண்மையிலேயே பயந்து நடுங்குன அந்த முதல் இரவோட கதையைத்தான் நாம விரிவாக பார்க்க போறோம். இந்திய சுதந்திரத்துக்கான அந்த முதல் தீப்பொறி எங்கே எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்திய வரலாற்றுல அது ஒரு மறக்க முடியாத இரவு. வேலூர் கோட்டைக்கு வெளியே இருட்டுல எல்லாமே ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த நிசப்தத்தை பார்த்தா யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு மாபெரும் புயல் உருவாகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உலுக்கப் போற ஒரு புயல் அது. அந்த 1806ஆம் ஆண்டோட வரலாற்று சிறப்புமிக்க இரவை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இடம் டெல்லியோ கொல்கத்தாவோ இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம வேலூர் கோட்டை. சரி, இந்த கிளர்ச்சியை திடீர்னு ஒரே ராத்திரியில வெடிச்சதா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பின்னால இருந்த முக்கிய காரணம் சீருடைகளும் மெதுவா அழிக்கப்பட்ட சிப்பாய்களோட அடையாளங்களும் தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சிப்பாய்கள் சந்திச்ச உளவியல் ரீதியான போராட்டம் தான். ஒரு பக்கம் வெளியில அவங்க பிரிட்டிஷாருக்கு விசுவாசமா வேலை செய்யற சிப்பாய்கள், ஆனா உள்ளுக்குள்ள தங்களோட மதம், பாரம்பரியம், கலாச்சாரம், சொந்த அடையாளம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுதோங்கிற அந்த உணர்வு அவங்கள ரொம்ப ஆழமா வாட்டி வதைக்க ஆரம்பிச்சது. இது எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துச்சுங்கிறத இந்த சீருடை உத்தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த புதிய சீருடை சட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? புது ட்ரெஸ் கோடு, புதுவிதமான தலைக்கவசம், மத அடையாளங்களை அணியக்கூடாதுங்கிற கடுமையான தடை, அது மட்டும் இல்லாம மீச தாடி எப்படி வச்சுக்கணுங்கிற புதிய கட்டுப்பாடுகள். சிப்பாய்கள் இது வெறும் ராணுவ விதியா மட்டும் பார்க்கல. இது தங்களை கட்டாயம் மதமாற்றம் செய்யறதுக்கான ஆரம்ப வடியோங்கிற பயமும் வதந்திகளும் அவங்க மத்தியில காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. நம்மள நாமாகவே இருக்க விடமாட்டாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி ஒவ்வொரு சிப்பாயோட மனசுக்குள்ளேயும் நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதனோட அடிப்படை மரியாதையும் அவனோட பாரம்பரிய அடையாளமும் பறிக்கப்படும் போது வர்ற அந்த ஆழமான வலி எவ்வளோ கொடூரமானது. அந்த வலிதான் இந்த புரட்சியோட ஆணிவேரா இருந்துச்சு. வேலூர் கோட்டைக்குள்ள இன்னொரு மறைமுகமான பதற்றமும் இருந்துச்சு. 1799ல வீழ்த்தப்பட்ட திப்பு சுல்தானோட குடும்ப உறுப்பினர்கள் இந்த கோட்டைக்குள்ளதான் காவல்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கிறது சிப்பாய்களுக்கு ஒரு அமைதியான உந்து சக்தியா இருந்துச்சு. நாமும் பிரிட்டிஷாரை எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அந்த சூழல் சிப்பாய்கள் மத்தியில மெதுவா உருவாக்கிட்டு இருந்துச்சு. அப்படி விசுவாசத்துக்கும் துரோகத்துக்கும் இடையிலான பல ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த நாள் குறிக்கப்பட்டது. ஜூலை 10 கிளர்ச்சி வெடித்தது. விஷயங்கள் எவ்ளோ வேகமா மாறிச்சு தெரியுமா? அதிகாலை நேரம். சில சிப்பாய்கள் பிரிட்டிஷ் துப்பாக்கிகளோட சத்தமே இல்லாம நகர்றாங்க. திடீர்னு துப்பாக்கி சத்தம். கோட்டைக்குள்ள ஒரே அலறல். தூக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சில நிமிஷத்திலேயே பல இடங்கள்ல ஒரே நேரத்துல தாக்குதல். அந்த வேகத்தை பார்த்து பிரிட்டிஷ் அதிகாரிகளே முழுமையா உறைஞ்சு போயிட்டாங்க. இந்த தாக்குதலோட உச்சகட்டமா பிரிட்டிஷ் கொடிகள் கீழே இறக்கப்பட்டு மைசூர் சுல்தானோட சின்னங்கள் அங்க உயர்த்தப்பட்டுச்சு. இது வெறும் கிளர்ச்சி மட்டும் இல்லைங்க, இந்தியர்கள் இனிமே அமைதியா அடங்கி கிடக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான வலிமையான செய்தியை சாம்ராஜ்யத்துக்கு சொல்றதா இருந்துச்சு. இப்போ இதுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த அந்த கொடூரமான பதிலடி என்னன்னு பாப்போம். இந்த கிளர்ச்சி தென்னிந்தியா முழுக்க பரவிடுமோன்னு அவங்க உண்மையிலே பயந்துட்டாங்க. சிப்பாய்களோட வெற்றி ரொம்ப நேரம் நீடிக்கல. கிளர்ச்சி செய்திகள் வெளியே போனதும் உடனடியாக பக்கத்துல இருந்த பிரிட்டிஷ் குதிரைப்படைகள் ஒன்று திரட்டப்பட்டு ரொம்ப வேகமா வேலூர் நோக்கி முன்னேறின. சூரியன் உதயமாகிற நேரத்துல கோட்டைக்கு வெளியே குதிரைப்படைகள் வந்து நின்னதும் அது வரைக்கும் வெற்றியில இருந்த சிப்பாய்களுக்கு இது உயிர்க்கான ஒரு சாத்தியமில்லாத போராட்டமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த பிரிட்டிஷாரோட தாக்குதல் ரொம்பவே கொடூரமான ஒண்ணு. ஏகப்பட்ட இந்திய சிப்பாய்கள் ஈவிரக்கமே இல்லாம அங்கேயே கொல்லப்பட்டாங்க. பலருக்கு பொது இடங்கள்ல அவமானம் இருந்துச்சு. சில ரெஜிமெண்ட்களே ஒட்டுமொத்தமா கலைக்கப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு அவங்க கொடூரமா நடந்துகிட்டதுக்கு காரணம் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கும் இது ஒரு கடுமையான எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சரி, இப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேலூர்லேருந்து உருவான அந்த சுதந்திர புரி வரலாற்றை எப்படி மாத்துச்சுங்கிறது தான். 1806 வேலூர் புரட்சி ஒருவேளை ராணுவ ரீதியா தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா பிரிட்டிஷார நம்மாலையும் எதிர்க்க முடியுங்கிற அந்த ஆபத்தான விதைய அது விதைச்சிடுச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு 1857ல வட இந்தியாவுல மாபெரும் சிப்பாய் கழகம் வெடிச்சப்போ அதுக்கான முதல் தீப்பொறி பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெற்கே நம்ம வேலூர்ல ஏற்கனவே எரிஞ்சிடுச்சுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான உண்மை. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். 1806ல ரத்தமும் சதையுமான ஒரு போர்க்களமா இருந்த அதே வேலூர் கோட்டை இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் நடந்து போற கேமராவில புகைப்படம் எடுக்கிற எவ்வளவு அமைதியான ஒரு இடமா மாறிடுச்சு. அந்த அமைதியான சுவர்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வரலாறு எவ்வளவு வன்முறை நிறைந்ததுன்னு நினைக்கும் போது சிலிர்ப்பா இருக்குல்ல. கடைசியா
உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நாம முடிச்சுக்கலாம். ஒருவேளை 1806ல நடந்த அந்த வேலூர் கிளர்ச்சி மட்டும் வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு இந்திய வரலாறு முற்றிலுமா வேற மாதிரி இருந்திருக்குமோ? அமைதியா இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள விடை தெரியாத இந்த மிகப்பெரிய வாட் இஃப் கேள்வி இன்னமும் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம். நன்றி.